வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளை சுண்டல் வந்து வெள்ளை முக்கல்ல அவிச்சு வச்சதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த அளவு நான் வந்து சுண்டல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அடுப்பை பற்ற வச்சுருவோம், காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த மசாலா சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்: உப்பு, வெங்காயம் பொடியாக நறுக்கிற வெங்காயம், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கடுகு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். நம்ம ஒரு சுண்டலையே ஒரு 4-5 விதமாக தாளிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பிடிக்கும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட விடலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பூண்டை வந்து நம்ம திருவி போடுறோம். பூண்டை திருப்பி கொண்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா இஞ்சியும் போட வேண்டாம். இந்த அளவு இஞ்சி இதையும் நம்ம திருவிக்கிறோம். மற்ற நாள் வந்து பிள்ளைங்களுக்கு சும்மா இருக்கிறனால இதை பண்ணலாம். இது வந்து நம்ம பண்டிகை டைமில் இதை பண்ண முடியாது. ஏன்னா வெங்காயம்லாம் போட்டு நம்ம சாமிக்கு வைக்க முடியாது. அதனால கொஞ்சம் மஞ்சள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், உப்பு வந்து 1 ஸ்பூன், வந்து இந்த மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.